இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்கேருந்து வரீங்க? மேடவாக்கம். ஹாப்பி மீட்டிங் ப்ரோ. ப்ரோ அந்த கப்பல் மெனு ஆசம் ப்ரோ. கப்பல் மெனு ஆசமா? ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இவங்க ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. ஆமாம் ப்ரோ, ஆக்சுவலாக எனக்கு வந்து மைலோலாம் அடிக்ட். அந்த மைலோ மில்க் ஷேக் இருக்கும்ல. ஆமாம். எப்படி நீங்கள் யோசிச்சிருக்கீங்க மைலோ? எனக்கு இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கும் போல இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொன்னாங்க. என்னோட கேள்வி அதுதான், பிரியாணி எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு மைகட சேனல். நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெசநகரில் இருக்கோம். நம்மளுக்கு ஈட் வித் ஆகாஷ் ப்ரோ தெரியும். அவர் பிரியாணி ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இங்கே அவர் ஒரு கடை போட்டிருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இன்றைக்கி ரேண்டமாக நான் பார்த்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அவர் கடையில் கொரியன் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ண போகிறோம். இங்கே வந்து கொரியன் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குது, எல்லா ரிவ்யூவும் நம்ம கொடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பு. சரியான கூட்டமாக இருக்குது வெளியே. எங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கட்டு. எனக்கு தெரிஞ்சு இங்கே எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. பார்ப்போம். நம்ம போயிட்டு கொரியன் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா லிப்லாக் ரோஸ் மில்க் பிங்ஸு, ஹக்யூ வெண்ணிலா தவிர இது 4 பேர் சொல்லிடுறேன், என்னால் படிக்க முடியல. லவ் யூ மேங்கோ பிங்ஸு, லெட்ஸ் கடல் ஓரியோ பிங்ஸு, மேரி மீ மைலோ பிங்ஸு. இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். என்ன இது? ஸோ ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்கேருந்து வரீங்க? மேடவாக்கம். ஹாப்பி மீட்டிங் பிரதர். தேங்க்யூ. ஸோ சேனல் வச்சுருக்கீங்க ரைட்? ஆமாம். யா ஹாப்பி டு நோ யூ பிரதர். ஸோ தேங்க்ஸ். நானும் ரொம்ப நாளாக வரணும்னு பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு எதாச்சும் வந்தோம். Okay. அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் கமிங் பிரதர். தேங்க்யூ ப்ரோ. சேனல் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? யா குட் ப்ரோ, பரவாயில்ல. நைஸ் பிரதர், நைஸ். ஒரு சைடு ஓகே, இன்னொரு சைடு இப்படின்னு நல்லா போயிட்டுருக்கு. நைஸ் பிரதர், நைஸ். மெனு பார்த்தீங்களா? ப்ரோ அந்த கப்பல் மெனு ஆசம் ப்ரோ. கப்பல் மெனு ஆசமா? ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஆமாம். தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் மூளை அலசி யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலான்ட்டு நிறைய யோசிச்சோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த திங்ஸ் அது. அதான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த மெனுவே. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை இயர்ஸ் ஆகுதா, மந்த்ஸ் ஆகுதா? அது ஆக்சுவலாக 3 years ஆகுது. இடையில 6 months கேப் அந்த மாதிரி. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஓகே. இப்போதான் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டு இருக்கு. வீக்கெண்ட் விளாக் மாதிரி ஓ நைஸ் பிரதர், நைஸ். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேன் ஃபாலோவிங் நிச்சயமாக வருவாங்க. கண்டிப்பாக. யா பிரதர். ஸோ ஹோப் எல்லாம் சூப்பராக செமையாக போகுது. உங்களோட டே படி ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஹே பர்த்டே. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு தான் போட்டுட்ருக்கேன் ஐஸ்கிரீம், ரோஸ் மில்க் போட்டுட்ருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணீங்க இல்லையா? என்ன சாப்பிட்டோம்? ஓரியோ சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. லைக் வந்து நம்ம அந்த சூப்பராக இருந்தது. க்ரஷ் பண்ணி நம்ம சாப்பிட்றது. நம்ம சாஃப்டாக இருந்தது. சம் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பிடிச்சது. ஆமாம். தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் கூடயும் வாங்க. கண்டிப்பாக வரும். இந்த சைடு வந்தாலே இங்கே வந்துடுறோம். கண்டிப்பாக வாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். இது வந்து ரோஸ் மில்கில்? ஆமாம் பிரதர். தேங்க்யூ. இந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீமோட பேர் பார்த்தீங்கன்னா லிப்லாக் ரோஸ் மில்க் பிங்ஸு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக இவங்க ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. பார்ப்போம். அவங்க சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் முன்னாடி வந்தீங்க. செம்மையாக இருப்பா. அந்த ரோஸ் மில்கோட எசன்ஸ் வந்து செம்ம பிளாஸ்டாக சூப்பராக இருக்குது. ஹாப்பியஸ்ட் பர்த்டே வாழ்த்து. கூட நம்மளுக்கு ஒரு வேஃபிலுமே வச்சுருக்காங்க. வாங்க. யா ஒரு வாய் வேஃபில் வச்சுட்டு இப்போ வாட்டர் எடுக்கணும். வாவ், பாசமாக இருக்குது. நான் அதில் ஃபேஸ் வாஷ் பண்ணேன். கேமராமேன் ஒரு வாய் ஊட்டலாம். ஒரு செம்ம ட்ரையாக இருக்குது.
எப்படி இருக்குடா? ஆசமா ஆசமாக இருக்கு. இதோட நேம் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கடல் ஓரியோ பிங்சு. இந்தா நீ சாப்பிட்டு சொல்லு. அதை மட்டும் பண்ண மாட்டான். ஆசமாக இருக்கு. செம்ம சாஃப்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த ஐஸ்கிரீம் அப்படியே துருவி போட்டால் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஓரியோ பிஸ்கெட் வச்சு ட்ரை பண்ணலாம். ஆசம் ஜூஸ். இப்போ வந்து மேரி மீ மைலோ பிங்சு அது வந்து அண்ணன் போட்டு தர போகிறாரு. பார்ப்போம். நிறைய பேருக்கு மைலோ பிடிக்கும். ஆமாம் ப்ரோ, ஆக்சுவலாக எனக்கு வந்து மைலோலாம் அடிக்ட். அந்த மைலோ மில்க் ஷேக் இருக்கும்ல. ஆமாம். எப்படி நீங்கள் யோசிச்சிருக்கீங்க மைலோ? ஸோ ஐஸ்கிரீமில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கும் போது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஆல்ரெடி சென்னையில் ட்ரெண்டிங்காக இருக்குல்ல மைலோ. ஆமாம், நிறைய நைட் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆமாம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு 5-6 ஃப்ளேவர் கொண்டு வரணும், எல்லாமே யூனிக்காக டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சப்போ ஓகே மைலோ ஒன் ஆஃப் த கேட்சியாக இருந்துச்சு. ஸோ யோசிக்காம ஆசை மைலோ கொண்டு வந்து. தேங்க்யூ. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக. இது வரைக்கும் 2 ட்ரை பண்ணேன். ரெண்டுமே ஆசமாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக சரியாக இருக்குது. சூப்பர் பிரதர். ரொம்ப ஹாப்பி பிரதர். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வாங்க. கண்டிப்பாக வரும். நீங்கள் மேரிடா? இல்லை ப்ரோ. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ஜூன் 12 மேரேஜ். ஜூன் 12. ஓ, அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப் பிரதர். சொல்கிறேன், நீங்களும் வந்துடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஒட்டியை கூட்டிகிட்டு கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக வரும். அப்படியே எலியட்ஸ் பீச் தான், பீச் ஓரமாக ஜாலியாக கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு ஐஸ்கிரீமாக சாப்பிட்டு போகலாம். அந்த கப்பல் மெனுக்காக கண்டிப்பாக வருவோம். கண்டிப்பாக. நாங்கள் முன்னாடி யாராச்சும் ஒரு பாய் ஒரு கேர்ள் வந்தாலே டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம். சம்டைம்ஸ் அது என்ன ஆகிடுதுன்னா சிப்ளிங்ஸ் வந்துடுவாங்க. ஸோ சாரி அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால் அது யாருக்குமே அதிகபட்சம் காட்டுறதில்ல. பட் மெனு அங்கே வச்சுருவோம். அவங்களாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு ஃபைன் பண்ணுவோம். மைலோ பிங்ஸு. தேங்க்யூ. அப்படியே கையோட மைலோ மேங்கோ போட்டுருவோம். போட்டுருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் மைலோவோட அடிக்ட். இது சாப்பிடும்போது எனக்கு இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொன்னாங்க அப்படியே வாயில் வச்ச உடனே கரைஞ்சிது. அந்தளவு சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இதுவுமே இந்த நபாட்டி வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். சூப்பர். எங்கள் கேமராமேன் பார்த்தீங்கன்னா மைலோவோட செம்ம அடிக்டான ஃபேனு. அவர் சொல்லுவார் பாருங்க இப்போ எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு நான் தனியாக சாப்பிட்டுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லவ் யூ மேங்கோ பீன் சூப் ட்ரை பண்ணிடலாம். மேங்கோ ஃப்ளேவர் யாருக்குமே பிடிக்காது. சூப்பராக இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆசமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த பெசநகர் சைடு வந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த்தான ஸ்பாட்டு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க, எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. அந்த மைலோ ஓரியோ செம்ம அடிக்ட் ஆகிடுச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஹாப்பி பிரதர். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. கண்டிப்பாக உங்கள் உட்பியோடு வாங்க. கண்டிப்பாக. யா பிரதர். அப்புறம் ப்ரோ எப்படி ஷாப்லாம் எப்படி போகுது? செம்ம பிஸியாக இருக்கீங்க போல். பிரதர் ஆக்சுவலி இட்ஸ் பீன் ஒரு 45 days ப்ளஸ் ஆகுது. ஆமாம். ரொம்பவே நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. இனிஷியலாக வந்துட்டு நான் ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 13-14 days கழிச்சு வீடியோ போட்டேன் இந்த மாதிரி ஷாப் ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டு. அந்த ஒரு 13 days இருந்தது வரைக்கும் ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. ஒன்ஸ் வீடியோ போட்டதுக்கப்புறமா பீப்புள் வீடியோ பார்த்து வர ஆரம்பித்தாங்க. நானே வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு நாள் வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன்.
முடியல. ரொம்ப ரொம்ப ஹாப்பி வீக்கெண்ட்ஸ் பிரதர். வரணும்னு நினச்சா வந்துட்டேன் இன்னைக்கு. ரொம்ப ஹாப்பி பிரதர் நீங்கள் வந்தது. ஸோ அந்த மாதிரி வீடியோ போட்டதுக்கப்புறம் நம்ம பிஸியாக போயிட்டுருக்கேன், நல்லா போயிட்டுருக்கேன். இது சம்மர் சீசன் வேறு ஆக்சுவலாக. ஸோ இது பீச்சுக்கு ஈவினிங் டைமில் சில் பண்ணுறோன்னு வருவாங்க. வர்ற பீப்புள் நம்ம கடையில் கண்டிப்பாக சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஃபார் இட்ஸ் கோயிங் ஸோ குட். ஸோ யா பிரதர், ஐம் ஸோ ஹாப்பி நீங்கள் வந்தது அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு டைமும் வாங்க, எப்போது பெஸ்ஸி பீச் வந்தாலும் வாங்க. அண்ட் ஆக்சுவலாக நம்மளுக்கு பிளான்ஸ் என்னென்னா இங்கே கொஞ்சம் நல்லா நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அடுத்து அவுட்லெட்ஸாக வெளியே வரணுன்ட்டு தான் பிளான். ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக வருவீங்க. கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிச்சு நாக் அவுட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிரதர். செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மைலோ வந்து அந்த கான்செப்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா மைலோ வந்து செம்ம அடிக்னாங்க. ஓகே. யூஸ்வலாகவே நாங்கள் 4 பேருமே பார்த்தீங்கன்னா மைலோ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் குடிச்சிடும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நைஸ் பிரதர், ரொம்ப ஹாப்பி. ஸோ கண்டிப்பாக நம்ம பீச் பிஸ்னஸ்ன்னு இல்லாமல் அடுத்தடுத்து அவுட்லெட்ஸ் வெளியே மெயினாக பிரியாணி எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? என்னோட கேள்வி அதுதான். பிரியாணி எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக பிரியாணிக்கு பிளான் இருக்குது. பிரியாணிக்கு பிளான் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போய் பிரியாணிலாம் சாப்பிட்ருக்கீங்க? எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பிரியாணி பிஸ்னஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் ஃபுல்லாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே இறங்கணும் அப்படிங்கும்போது இப்போது அவுட் சோர்ஸ் பண்ணி நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளானாக இருந்துச்சு. பட் ஒரு சின்ன ரிஸ்க், நம்ம இது வரைக்கும் லைஃப்பில் சேல்ஸ் பண்ணதில்லை. பட் இறங்கணும், ரிஸ்க் எடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே பீச்சில் நம்மளுக்கு ஒரு பிளேஸ் கிடச்சிது. ஓகே இந்த ஸ்பாட்டில் ஐஸ்கிரீம் செல் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு தாட்டு. அது டிஃப்ரெண்ட்டாக சம்திங் எதாவது பண்ணலான்னு கொரியன் ஐஸ்கிரீம் மிஷின் அப்படின்னு தேடி பார்த்து பிடிச்சி வாங்கி அது ரெசிபி நம்ம போட்டு கண்டுபிடிச்சி அப்படின்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து வேறு ஸ்டார்ட் அப் பிளான்ஸ் இருக்குது பிரதர். மேபி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஐடியா இருக்குது பிரியாணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கண்டிப்பாக நீங்கள் பிரியாணி பண்ணுங்கள், நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணோம். கண்டிப்பாக பிரதர், ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக வாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களை மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பி பிரதர். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பேஷன்ஸாக இருந்து சாப்பிட்டு போகிறீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பி பிரதர். தேங்க்யூ. கண்டிப்பாக பார்ப்போம். நீங்களும் வீடியோ பார்க்குற யாருனாலும் கண்டிப்பாக நம்ம ஷாப் வாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் குட் டே. தேங்க்ஸ். நம்ம ஆகாஷ் ப்ரோ பார்த்துருக்கோம். செம்ம சூப்பராக பேசினார். அவர் கூட நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் கொலாப் பண்ணுறோம். நீங்களும் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் கொலாப் பண்ணணும் அப்படின்னா. உங்களுக்கு இந்த மாதிரி கொரியன் பேஸ்ட் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக அந்த மைலோ ஓரியோ ரொம்பவே ஆசமாக இருக்குது. எங்கள் மெனூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ்க்குள்ளேயே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கப்புள்ஸாக வந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு மெனுவே வச்சுருக்காங்க, அதுவுமே பாருங்கள். அது வந்து கப்புள்ஸாக வந்தீங்கன்னா தான் தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.